ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி எல்லோ பம்கின் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மஞ்சள் பூசணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை செட்டில் தண்ணி விட்டுட்டு பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டர் போட்டுட்டு அதில் பொடியாக நறுக்குன பூண்டு, வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக உப்பு, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுடர் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா குக் ஆனதுமே அந்த பேஸ்ட்டை பியூரி பண்ண இந்த மஞ்சள் பூசணி பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடயே ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுங்க. கொதித்ததுமே பாஸ்தாவை போட்டுக்கோங்க. அது கூட போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு சாஸ் நிறைய தேவைன்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிக்கோங்க. சீஸ் வேணும்னா ஒரு சீஸ் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான எல்லோ பம்கின் சாஸ் பாஸ்தா ரெடி. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஞ்சள் பூசணியில் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.